நீச்சல் சீரியல் எந்த அளவுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஷாக் கொடுக்கக்கூடிய வகையில் ஆரம்பிக்க முன்னாடியே இத்தனை நடிகர்கள் விலகியிருக்காங்களேன்னு என்னடா இது எதிர்நீச்சலுக்கு வந்த சோதனைன்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. சீசன் இப்போ மிகப்பெரிய அளவில் எதிர்நீச்சல் சீரியல் 2 வெளிவரப்பாகியிருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள் ரொம்பவே விரைவில் வரப்போதுன்னு வந்திருக்கு. இதனுடைய ப்ரமோ கூட வெளியாகிருக்கு. இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. ஆனால் இதில் ஆதிரியாக நடித்த சத்யா அவர்கள் மதுமிதா பார்த்தோன்னா நடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லி வந்துட்டுருக்கு. அதற்கப்புறம் இதில் கனிகா, ஹரிப்பிரியா, பிரியதர்ஷினி உள்ளிட்டோர் நடிக்கிறாங்க. சத்யபிரியா உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க பார்ட் 1. சீரியலில் வில்லன் கேரக்டரில் பிரபல நடிகர் மாரிமுத்து நடித்தார். அவர் மறைந்ததை அடுத்து டிஆர்பி ரேட்டிங்கில் முன்னில் இருந்த எதிர்நீச்சல் சீரியல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் வேல ராமமூர்த்தி அவர்களை கொண்டு வந்தாங்க. சில வாரங்கள்லேயே அந்த சீரியல் முடிவுக்கு வந்துச்சு. சீசன் 2 வரப்போகுது அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. இதுக்கு இடையில் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஆதிரியாக நடித்த சத்யா இப்போ வேறொரு சீரியலில் கமிட் ஆகியிருக்காங்களாம். அதே போல் ஆதி குணசேகரன் நடித்த வேல ராமமூர்த்திக்கு பதிலாக வேறொரு நடிகர் நடிக்கிறதாக தகவல் வெளியாயிருக்கு. குழந்தை தாராவாக நடித்து வந்த பர்சனாவும் சீரியல் விலகி அவங்களுக்கு பதிலாக பிரஜனா நடிக்க இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. என்னடா இது ஆரம்பத்தில் எதிர்நீச்சல் சீரியல் இப்படி ரசிகர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கே அப்படின்னு எல்லாருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இப்போ மாலை அணிந்து சபரிமலை கோயிலுக்கு வந்த பக்தர் ஒருத்தர் தற்கொலை செய்திருக்கக்கூடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வந்துட்டுருக்கு. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு கார்த்திகை, மார்கழி, தை மாதங்களில் ஏராளமான பக்தர்கள் வருவாங்க. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வராங்க. இந்த நிலையில் அவர் பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் இப்படி மாலை போட்டுட்டு போன ஒருத்தர் தற்கொலை முயற்சி செஞ்சுருக்கிறாரு. திடீரென ஒரு கட்டிடத்தின் மேல் நின்று அங்கேருந்து கீழே குதித்து தற்கொலை செய்திருக்கிறாரு. என்னடா இது இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதாவது நெய் பிரசாதம் வழங்கக்கூடிய அந்த இடத்துல தான் அவர் அந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறார். உடனடியாக பார்த்தோன்னா அவரை மருத்துவமனைக்கு மீட்டு கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் உயிர் பாதி வழியிலேயே பிரிஞ்சிருச்சான். இது மிகப்பெரிய அளவில் பக்தர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தற்கொலை செய்து கொண்டவர் தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜெகன் சம்பத் என்பது அடையாளம் காணப்பட்டிருக்கு. இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வராங்க. நம்மளுடைய சார்பாக அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு கடவுளை வேண்டிக்கலாம்.